இன்றைய சிறப்பு சிந்தனை உரையில் மரத்தடி ஞானம் என்ற தலைப்பிலே ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பலமுறை நமக்கு சிந்தனை உரை அளித்து வருகிறார். அவரை பற்றி ஐயா அவர்கள் நாகர்கோவிலில் பிறந்தார். 1949ஆம் ஆண்டு. அவர்கள் 84ஆம் ஆண்டில் தீட்சை பெற்றார். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களோடு 1987 மார்ச் மாதம் கன்னியாகுமரியில் கர்மயோக விளக்கம் என்ற பயிற்சியை முதலாக துவங்கினார். அதனைத் தொடர்ந்து ஐயா அவர்கள் சிறப்பு யோக வாழ்வு பயிற்சி என்று ஒவ்வொரு வருடமும் கன்னியாகுமரியில் தொடர் வகுப்பு நடத்தி வருகிறார்கள். முதல் நாகர்கோவிலில் 1986 ஜூலை கை யோகா மனவளக்கலை மன்றம் துவங்கினார். ஐயா அவர்கள் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களோடு பல வருடங்கள் ஆன்மீக பயணத்தில் உடன் பயணித்தவர். மேலும் 40 வருட ஆன்மீக அனுபவம் நிறைந்தவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் 1990களில் மதுரை முதல் திருநெல்வேலி, நாகர்கோயில் வரை பல்வேறு இடங்களில் புதிய மனவளக்கலை மன்றங்கள் முதலாக தோன்றுவித்தார்கள். ஐயா அவர்களை 2016 துவங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பல்வேறு தவம் மற்றும் உயர்நிலை தவம், ஆழ்நிலை தவம், தத்துவங்கள் ஆகியவற்றை மக்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அருள்கிறார்கள். மேலும் குற்றாலம், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் தொடர் வகுப்புகள், சிறப்பு யோக பயிற்சிகள் நடத்தி வருகிறார்கள். பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் மூலம் ஆன்லைன் வகுப்புகளில் சிந்தனை உரைகள் அருள்கிறார்கள். இன்று மரத்தடி ஞானம் என்ற தலைப்பிலே தன்னை அறிதல் அப்படின்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள். இது மிகவும் முக்கியமாக நம் கருத வேண்டும். இதில் அனைவரும் ஐயா அவர்களுடைய உரையை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும், மெய்யன்பர் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. துவங்கலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். தமிழ் ஆனந்த யோக மெய்யன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் சந்தித்து உங்களை வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தன்னை அறிதல். இப்போ நீங்க நித்யானந்த தவம் செய்தீங்க இல்லையா? இந்த தவம் என்னைக்கு சரியா அனுபவம் ஆகுதோ அன்னைக்கு நீங்க உங்களை உணர்ந்துடுவீங்க. தன்னை உணர்ந்து அறிவதற்கு ஏற்ற தவம் நித்திய ஆனந்தம். நித்தியம்னா எப்போதும், ஆனந்தம்னா மகிழ்ச்சி. எப்போதும் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் தன்னை உணரும். ஏன் தன்னை உணரணும் கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்முடைய குடும்ப சூழல், தொழில், சமுதாயம், இயற்கை என்று பார்க்கிற போது அப்பப்போ ஏதாவது நாம துன்பப்படக்கூடிய ஒரு நிலை வருது. ஏதாவது ஒரு வகையில மனுஷன் இன்பத்தை விட சங்கடங்களை அதிகமா சந்திக்கிறது. அதுல இருந்து மீளதுக்கு வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கர்மா. முன்வினை பதிவினால வரக்கூடிய விளைவைத்தான் கர்மான்னு சொல்றோம். அந்த இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மன சோர்வடையுது, சங்கடப்படுது, விரக்தி அடையுது. என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. ஆனா யோகம் என்ன சொல்றது, யோகா என்ன சொல்றது, சூழ்நிலை எதுவாக இருந்தால் கர்மாப்படி நீ உன்னுடைய மகிழ்ச்சியை தக்க வைக்க முடியும்.
அப்ப அதுக்குரிய காரியங்களை சொல்றாங்க. எப்படி எப்படி நாம முதல்ல தன்னை அறிதல், பிறகுதான் உணர்தல். விளக்கத்தின் மூலமாக உண்மையில் நான் யார் அல்லது எது நான் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறான். சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் கூட 2600 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னையே நீ அறிவாய், நோ தைசெல்ஃப், உன்னையே நீ அறிவாய். ஆனா மனுஷனை பாருங்க, நம்ம பார்ப்போம், நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா இன்றைய விஞ்ஞான யுகத்துல இந்த புற உலகை பற்றி, இயற்கை பற்றி கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா, படிச்சோம்னு சொன்னா நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்றைய விஞ்ஞான கல்வி இந்த உலகை பற்றி, புற விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எந்த மனிதனும் அகத்தை பற்றி, புறத்தை பற்றி அறிந்த மனிதன் அறிந்த அளவுக்கு தன்னை பற்றி அறியல. இன்றல்ல, என்றுமே. 2600 வருஷத்துக்கு முன்னாடியும் சாக்ரட்டிஸ் அப்படி சொல்றாரு என்று சொன்னா என்ன அர்த்தம்? யாரும் தன்னை அறியல. ஆகவே உண்மையின் அறிவாய்னு ஆரம்பிச்சார். பிறகு தொடர்ந்து புத்தன், இயேசு, ஆதிசங்கரர், அப்படியே வரிசை வரிசையா பார்த்தீங்கன்னா வள்ளலார், ராமலிங்க வள்ளலார். அவருடைய முக்கியமானது என்ன? விசாரணை மார்க்கம், நான் யார். அவரை தொடர்ந்து வேதாத்ரி மகரிஷி. அப்போ ஆன்மீக உலகத்துல ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில தேட சொன்னாங்க. இறைவன் யார் என்று கூட இல்லை. ஏன்னா இறைவன் என்று சொல்ல மனிதன் தான் உருவாக்கி இருக்கான். இறைவன், உலகம், பல நாமங்கள் இருக்கு பாருங்க, எல்லாம் மனுஷன் உருவாக்கணும். ஆனா நான்கிற போது அதை நான் உருவாக்கல. ஏதோ ஒரு பதிவுனால எனக்குள்ள நான் என்ற ஒரு உணர்வு தட்டி கொண்டே இருக்கு இல்லையா? அதை பற்றி புரிந்து கொள்ளணும். நான் சென்ற வாரம் கூட அதை பேசும்போது சொன்னேன். திருமூலர் ஒரு இடத்துல சொல்றார், மனுஷனுக்கு துன்பத்துக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், எது நான் என்று தெரியல. நான் எது என்று தெரியாத காரணத்தினால அவன் செய்யற செயலெல்லாம் அவனுக்கு துன்பத்தை கொடுக்குது. எப்படி சொல்றாரு? தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தானே கெடுகின்றான். இன்னொருத்தன் அவனுக்கு கேடு கொடுக்கலையா? கவனிங்க, இன்னொருத்தன் துன்பம் கொடுக்கலையா? அவனே தானே கெடுகின்றான். எதனால? தன்னை அறியாது. ஆனா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இல்லை. துன்பத்துக்கு ஒரு சூழல் இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு துன்பமா ஒரு பாதிப்பை கொடுக்காதுங்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அடுத்தவை சொல்றாரு, அப்ப தன்னை அறியணுமானா தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறியக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன? முன்னோர்கள், ஞானிகள் நமக்கு தன்னை அறிவதற்கு என்ன டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சொல்றாரு, தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இப்போ மனவளக்கலை வேதாத்ரி மகிழ்ச்சி நமக்கு தன்னை அறியும் வித்தையே சொல்லிக் கொடுக்காரு. அந்த வித்தையை நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மீது எல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல் பட்சம் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை முழுமையா உணரக்கூடிய வகைக்கு முழுக்க முழுக்க தன் மீதே போக்கஸ் பண்றான். அவனுடைய எண்ணம், சொல், செயல், படிப்பு, ஆராய்ச்சி, தியானம், தற்சோதனை, விளக்கம் எல்லாமே தன்னை அறிவதற்கும் உணர்வதற்கும். சரிங்களா? ஈவன் பகவத்கீதையில கூட தியான காண்டம்னு ஒண்ணு இருக்கு. அங்க தனி அறியும் வித்தையை தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஆக அன்பர்களே, நீங்க கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது உங்களை நீங்க அறிய, பிறகு உணரும். நீ உங்களை அறிவதற்கு முயலாம நிறைய கல்வி, தொழில், பொருள் ஈட்டல், லௌகீக வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதிகபட்சமா ஆடம்பரமா வாழ முடியும், கௌரவமா வாழ முடியும்ட்டு பொதுவா மனித குலம் அதுக்கு தான் சிந்திக்குது. அதை மையமா வச்சு செயல்படும்.
எல்லாரும் அப்படித்தான். ஆனா என்ன கடைசியில வந்து சேரும்னா சங்கடம் தான் வந்து சேரும். சங்கடம் மட்டும் இல்லை, இறுதியாக மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நமக்கு தன்னை அறிந்தால் மரணம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தன்னை உணர்ந்த யோகிக்கு, ஞானிக்கு மரணம் இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர், வள்ளலார் சொல்றார் இல்லையா? அப்போ நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுக்கு? டு ரியலைஸ் த செல்ஃப், ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப். அப்போ நான் என்ன சொல்லுவேன், தன்னை அறிவுக்கு இந்த நான் என்பது இருக்குல்ல, அங்க 2 நான் இருப்பதாக முதல்ல எடுத்துக்கொள்ளணும். உண்மையிலே ஒண்ணுதான், ஆனா புரிந்து கொள்வதற்கு 2 நான் இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளணும். இப்ப இருக்கிற நான், அட் பிரசன்ட், இந்த நான் நம்ம சொல்றோமே, அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே எனதுகளால் ஆன நான். வாக்கியத்தை கவனிக்கணும். நான் அல்ல, எனதுகளால் ஆன நான். எதை வச்சு சொல்றேன்? இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஐயா நீங்க யாருன்னு கேட்குறேன். ட்ரெயின்ல நம்ம பயணிக்கிறோம், அறிமுகப்படுத்த நீங்க யாருன்னு கேட்குறேன். ஒன்று அவரு என்ன சொல்றாரு, அவருடைய பெயரை சொல்றாரு. என் பேர் செல்வம், நான் வந்து பிடபிள்யூல சீஃப் இன்ஜினியரா இருக்கிறேன், எங்க ஊர் மதுரை. நான் யாரு இப்போ? நான் மதுரை, நான் சீஃப் இன்ஜினியர், நான் செல்வம். நான் கொஞ்சம் அவர்கிட்ட, ஐயா நான் உங்க பேரை கேட்கல, உங்க முகவரியை கேட்கல, உங்க தொழிலை கேட்கல, நீங்க யாருன்னு கேட்டேன். அதனையா சொன்னேன். கோவம் வந்துடும், உங்களுக்கு வந்துடும். அதான் சொன்னேன். ஐயா நீங்க உங்க பேர்ல சொன்னீங்க, உங்கள் பெயரை சொன்னீங்க, பேரை கேட்கல, உங்களை கேட்கல. உங்க தொழிலை சொல்றீங்க, முகவரியை சொல்றீங்க, அதெல்லாம் உங்களுடைய உடைமைகள். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் முகவரி, உங்க தொழில், உங்களுடைய மதம், உங்களுடைய ஜாதி, உங்களுடைய இனம், உங்களுடைய மொழி, உங்களுடைய தேசம், இது எல்லாமே உங்களுடைய உடையது. அந்த உடைமைகளுக்குரிய உடையவனாகிய நீ யார் என்று கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப இருக்கிற நான் உடைமைகள் அல்லது எனதுகள். இப்போ எனதுகளே நானாக இருக்கு வாழுது. இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும், இது பெரிய இலக்கண பிழை. இலக்கணமே இல்லை. ஏன்னா நான் எனதுன்னு 2 இருக்கு. உடையவன், உடைமைகள் 2 வேற. உடைமைகளை உடையவன். இப்போ உடையவன் யாருன்னு கேட்டா உடைமைகளை நீங்க சொல்றீங்க. உங்க உடைமைகளை காட்டி இதுதான் நான் சொன்னீங்கன்னா பெரிய பைத்தியத்தனம், ஃபூலிஷ்னஸ், மாயா. முதல்ல நீங்க அதை புரியணும். நம்ம எல்லாருமே ஸ்டூபிட்ஸ். we are all stupids. பச்சை சொன்னா முட்டாள், அதாவது அறியாமை, அஞ்ஞானி. ஏன்? உடைமைகளை காட்டி நான் என்ன பண்றேன், 2 உடைமைகளை காட்டி நான் ஞான ஆசிரியர், அது என்னுடைய ஒரு கௌரவத்துக்குரிய வார்த்தை, உடைமை. நான் நாகர்கோவிலுக்காரன், நான் வியாபாரி, அது அந்த நானுக்குரிய அடையாளங்கள், ஐடென்டிட்டி, நாட் ரியாலிட்டி. பாருங்க, கொஞ்சம் சிந்திங்க, ஆமாவான்னு பாருங்க. அப்படியா நான் இப்ப இருக்கிற நான் உண்மையான நானா? இல்லை. முதல்ல நீங்க புரியணும், இப்ப இருக்கிற நான் மாயா, இலூஷன். ஆனா அதை வச்சுதான் நம்ம நான் யாருன்னு காட்டிக்கிட்டு அதை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த வாழ்வு என்ன ஆகும்? மாயை வாழ்வு. வாழ்வே ஒரு மாயம்னு சொல்றோமே, காரணம் நானே ஒரு மாயம். ஏனென்றால் இங்கு இப்ப இருக்கிற நான் எனதுகளால் ஆனதுனால அது மாயா, இலூஷன். மோரோவர் இந்த உடைமைகளை சொல்றாங்க, இது வந்தது வெளியில போயிடும். எனக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம் ஒரு நாளைக்கு போயிடும். என்னுடைய நாம நான் இறந்துட்டா போயிடும். என்னுடைய தொழில் எல்லாமே ஒரு நாளைக்கு ஏற்றத்தால் உடையது, மாற்றத்திற்குரியது. உடைமைகள் அனைத்தும் மாற்றத்திற்குரியது. அப்ப நான் மாற்றத்திற்குரியவனாக மாறுறேன். ஆனா உண்மை இந்த நான்கிறது
மாறாதது, அழிவற்றது, நித்திய ஆனந்தம் அது. அப்போ நீங்க ஒரு யோகி, தவ யோகி, எதற்காக தவம் பண்றோம், தற்சோதனை பண்றோம், சிந்தனை செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்மையான நானை கண்டறிவது. அப்ப அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இப்ப இருக்கிற நான் நான் என்று சொல்றோமே, அது நான் அல்ல, எனதுகள் எனதுகள் எனதுகள். இந்த எனதுகளின் ஒரு தொகுப்பு இருக்குல்ல, அதுதான் இப்ப இருக்கிறது. இத முதல்ல நீங்க புரிஞ்சு, இன்னும் நல்லா புரிஞ்சு அக்செப்ட் பண்ணணும். அப்ப அந்த நானை அடிப்படையா வச்சு வாழ்றோமா இல்லையா? அந்த வாழ்வு மாயை மட்டுமில்ல, துன்பம். இதுதான் நம்ம ஈகோ, செருக்கு, யான் எனது எனும் செருக்கு. செருக்கு. நான் ஆசிரியர், உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நான் யார், மிகப்பெரிய கோடீஸ்வரர், நான் சொன்னா நீ கேட்கணும். நான் ஒரு பெரிய அதிகாரி, நான் சொன்னா நீ கேட்கணும். இப்ப பாருங்க, என்ன வேறொன்றாக கருதி அதுக்குரிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வாழும் போது அங்க துன்பம் வந்தது. துன்பத்துக்கு என்ன காரணம்? எனதுகள் நானாக, மாயையில நானாக உருவெடுத்து அந்த நான் வாழ்கின்ற காரணத்தினால். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு சபை, ஒரு நம்ம விட பெரிய படிச்சவர், உயர்ந்த பதவியில இருக்காரு, அதிகாரமிக்க பதவி, ஒரு கலெக்டர்னு வச்சுக்கிடுங்களேன், ஐஏஎஸ் ஆபீசர். அவர் இந்த சபைக்கு எப்படி வருவார்? அவரு பேரு சுப்பிரமணியன் வச்சுக்குவோம். சுப்பிரமணியா வருவாரா, கலெக்டரா வருவாரா? அந்த தோரணை, அவர் பின்னாடி 4-5 போலீஸ். சோ அவரு கூட்டத்துல வரும்போது தான் ஒரு கலெக்டர், அதிகாரி, அவர் ஒரு அதிகாரியா வருவார். ஆகவே அவருடைய பார்வையும் பேச்சும் அழைக்கிறதும் இப்படி அவங்கவங்க பதவி, கல்வி, பணம், அதுக்கு ஒரு தக்கவாறு எல்லாருமே ஒரு அதிகாரியா மாறி. ஒரு ஏழை கூட வீட்டுக்கு வந்தான்னா அவன் மனைவிக்கு அவன் அதிகாரி ஆயிடுவான். அவன் குழந்தைகளுக்கு அதிகாரம் சொல்றான், நான் அவன் அப்பா, நான் அவன் கணவன், நான் சொல்றபடி நீ கேளு. மனைவி குழந்தைகிட்ட பாரு, நான் அம்மா சொல்றேன், அடிச்சு போடுவேன். அண்ணன் தம்பிட்ட சொல்றான். அவங்க அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வச்சுக்கிட்டு அதிகாரம் செலுத்துறோம். ஏன்? நான் சோ அண்ட் சோ, நான் அப்பா, கணவன். அப்ப இந்த நான் பாருங்க, நானாக இல்லை, நான் கணவன், அப்பா, இன்னொன்னா மாறிடும். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் ஈஸியா வேகமா சொல்லிட்டு போறேன், நீங்க உங்களை கவனிங்க. உங்களை எப்படி நீங்க அறிந்து வைத்திருக்கிறீர்கள், பிறருக்கு அறிவிக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடைமைகளை வைத்து. தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. அது அல்ல நான். அதனால்தான் துன்பம் வருது. நீ உண்மையான நானை உணர்ந்து அறியணும், உணர்ந்து அறியணும். அப்போ நிறைய விஷயம் பேசுவோம். எது நான்கிறது ரெண்டாவது. இப்போ பகல்ல இருந்து நைட்டு வரைக்கும் நான் உள்ள இருக்கேனா, வெளியில இருக்கேனா? நீங்க உள்ள இருக்கிறீங்களா, வெளியில இருக்கீங்களா? நீங்க அகம் உடையானா, புறம் போக்கா? அகத்திற்கு உடையவனாக அகமாக இருக்கிறீர்களா, புறம் போக்கு, புறம் போய் இன்பமோ துன்பமோ அனுபவிக்கணும். நீ என்னைக்கு அகத்தில் அமர்கிறீர்களோ இம்மி கூட புறம் போகா. அதுக்கு அர்த்தம் எண்ணங்களே எண்ணம் வந்துட்டாலே வெளியில போயாச்சு. அது ஒரு வேடிக்கை, ரொம்ப பெரிய வேடிக்கை. இந்த எண்ணத்தை கவனிச்சீங்கன்னா அது ஒண்ணு இறந்த காலத்துக்கு போகும், அல்லது வருங்காலத்துக்கு போகும். அப்படி இறந்த காலத்துக்கு போறீங்க, எப்படி போக முடியும்? ஏன்னா அது இறந்த காலமாச்சே. 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், அங்க போறோம். நினைவலைகள். இறந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்? அதான் இறந்து போச்சே. இன்னும் 5 வருஷம் கழிச்சு செய்ய வேண்டியதை கற்பனை பண்றோம், வருங்காலத்துக்கு போறோம். அது இன்னும் வரவே இல்லையே, எப்படி போக முடியும்? ஆக இறந்த காலத்திற்கும் வராத காலத்திற்கும் நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னா அது பயணமா? கொஞ்சம் ஆலோசிங்க. இதுதான் புறம்போக்கு. அந்த புறம்போக்கு வேடிக்கை என்ன? செத்த இடத்துக்கு போறோம், செத்த காலத்துக்கு போறோம், வராத காலத்துக்கு போறோம். அப்ப அந்த புறம்போக்கும் மாயை, போறோம் சொல்றதும் மாயை. சொல்ல போனா எவ்ரிதிங் இஸ் மாயா, நத்திங் பட் மாயா. இப்ப நாம ஒரு யோகம் பயின்று
ஞானம் என்றால் உண்மைக்கு வரும். உண்மை உணர்வே ஞானம். ட்ரூத் ரியலைசேஷன் இஸ் விஸ்டம். அப்ப அது எங்க இருக்கு? எது அப்படின்னா அகம், அகத்துக்குள்ள போகணும். அப்ப அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஒன்றும் ரொம்ப இது பண்ணிக்கிறது இல்லை. அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அகத்தை பாருங்க. எப்பவுமே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பூ இருக்கு அல்லது ஒரு பழம் இருக்கு. ஒரு ஆப்பிள் பழம் பார்க்கிறோம், ஒரு ரோஸ் பூவை பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? அதனுடைய புற தோற்றம். ரோஸ் என்றால், ஆப்பிள் என்றால் அந்த ஷேப், புற தோற்றத்தை பார்க்கிறோம். இப்போ அதை சுவைக்கிறோம் அல்லது நுகர்கிறோம். ஒரு வாசனை வருது அல்லது ஒரு சுவை வருது. அது என்னன்னா அதனுடைய அகம். ஒரு ஆப்பிள் பழத்தினுடைய அகம் சுவை, ஒரு மலருடைய அகம் வாசனை. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஒவ்வொன்றிற்கும் இரண்டு அம்சங்கள் உண்டு. ஒன்று புறம், மற்றொன்று அகம். நாம புறத்தை அறிஞ்சிடறோம், சுவைத்தோ நுகர்ந்தோ அகத்தையும் அறியும். அது போல இப்ப நாம இருக்கோம், கண்ணாடியில பார்க்கறோம். இப்ப கூட நீங்க என்ன பார்க்குறீங்க? இது என்னுடைய புறத்தோற்றம். என்னுடைய அகத்தை உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. சரி, வேண்டாம். உங்க அகத்தையாவது நீங்க பார்க்க முடியுமான்னா முடியும். அது என்ன செய்யணும்? அதை உங்களை நீங்க இப்ப தேடுறீங்க, நீங்க யாருன்னு. ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து உள்ள உள்ள நினைக்கிறீங்க. அதாவது திருப்பி சொல்றேன், ரோஸ் அதனுடைய வாசனை. ரோஸுங்கிறது தோற்றம், வாசனைங்கிறது தன்மை, குவாலிட்டி, இல்லையா? அது மாதிரி என்னுடைய அகத்துல என்ன இருக்கும்? என்னுடைய தன்மை, என்னுடைய குவாலிட்டி, அல்லது என்னுடைய குணம், கேரக்டர், அல்லது என்னுடைய மனம், மைண்ட், எல்லாம் ஒண்ணுதான். அகம் என்பது மனம், குணம், தன்மை எல்லாம் சொல்லும். அப்புறம் முதல்ல என் குணம் என்னான்னு கண்டுபிடிக்கணும், என் தன்மை என்னான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்னுடைய தன்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? இப்ப மேலோட்டமா பார்க்கிற போது என்னுடைய தன்மை கோபம், பொறாமை, பேராசை, புறங்கூறுது, இதெல்லாம் பார்க்கிறேன். டர்ட்டினஸ், அதெல்லாம் டர்ட்டி, மாசுகள், அதிகாரம், ஆணவம், எடுத்தெறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் மேலோட்டமா நான் என் குணத்தை பார்க்கிறேன். இது ஒண்ணு பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கிறோம், அன்பு வெளிப்படுது. பகல்ல பார்க்கிறோம், ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அன்பு வருது, வாரி முத்திக்கிறோம். இன்னும் யாரையும் பார்த்தா கோபம் வருது. அப்ப என் அகத்துல அன்பு இருக்கு, கோபம் இருக்கு. அது சூழலுக்கு தக்கவாறு அது இருக்கிறது வெளிப்பாடு. அகத்தில் என்ன இருக்கோ, சட்டியில என்ன இருக்கோ அது அகப்பில வரும்னு சொன்ன மாதிரி. அப்ப அன்றாட நம்முடைய செயல்பாடுகளை கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா உள்ள இருந்து என்ன வரும்? அன்பும் வருது, கோபமும் வருது, எல்லாமே வருது. இதெல்லாம் இருக்கு. இவ்வளவுதான் இருக்குதா? இதான் நானா? இதான் என்னுடைய தன்மையான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதுக்குள்ள போகும். அதான் கடை உள் என்று சொன்னார். அப்படி உள்ள போனவங்க, கடந்து உள்ள போனவங்க கடவுள் தன்மையை உணர்ந்தார்கள். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கோபம், தாவம் சொன்னமே, இதெல்லாம் வெளியில இருந்து நம்ம வாங்கினது. உண்மையிலே ஆன்மா இருக்கே, தூய ஆன்மா, பரிசுத்தம். அதுல அழுக்கு சேர்ந்துக்குச்சு. அழுக்குதான் இந்த கோபம், தாபம் எல்லாம். இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு, பாக்குறோம், ஒரே அழுக்கா இருந்தா நம்ம முகம் தெரியுமா? சரியா? அது சுத்தப்படுத்தினா தெரியும். ஆனா கண்ணாடி உண்மையிலே சுத்தமா தான் இருந்தது, அதுக்கு மேல டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆன்மா சுத்த ஆன்மா. ஆனா அதை பிறவி தொடர்ல நம்ம கொண்டு வந்த பதிவுகள் கொஞ்சம் அழுக்க கொண்டு போச்சு. அழுக்குதான் பேராசை, சேனம் எல்லாமே. அப்ப அதையும் நீங்க கடந்து உள்ள போனா என்ன, ஆழத்துல போனா அங்க கடவுள் தன்மை, கடவுள், 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 கடவுள் தன்மை. ஆனா கடக்கிற போது முதல்ல பார்க்கறதுன்னா மாசுகள், அழுக்கு, மன மாசுகள். அதையும் கடந்து உள்ள போனீங்கன்னா கடவுள் தன்மை.
என்று கடவுள் தன்மையை உணர்றோமோ அதுதான் உண்மையிலேயே நான். உண்மையான நான் யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுள் தன்மை. இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கடவுள் தன்மை, இறை தன்மை, காட்லினஸ். இப்ப இறைக்கு என்ன தன்மை இருக்கு? அது உணர்ந்து போது என்ன தெரியுது? ஆனந்தம், அளப்பரிய மகிழ்ச்சி. ஆனந்தம் என்று சொன்னா எட்டர்னல் ஹாப்பினஸ், அளப்பரிய மகிழ்ச்சி. ஆனந்தம் என்று சொல்றது சரியான பொருள். எல்லையற்ற மகிழ்ச்சி, இன்ஃபினிட்டிவ் ஹாப்பினஸ், எட்டர்னல் ஹாப்பினஸ். அப்ப அதை உணர்ந்துட்டோன்னு வைங்களேன். இப்ப நான் உணர்ந்துட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க உணர்ந்துட்டீங்க. இந்த மகிழ்ச்சி உங்களை விட்டு விலகவே செய்யாது. ஏன்னா அது உங்களுடைய ரியாலிட்டி, யுவர் ப்ராப்பர்ட்டி. அது உங்களுக்குள்ளே இருக்கு, அது வட்டாதது. ஆகையினால இதை உணர்ந்ததுனால உங்க அறிவுல ஒரு தெளிவு வரும். என்ன தெளிவு தெரியுங்களா? மகிழ்ச்சிக்காக, நான் இன்புற்று இருப்பதற்காக வெளியில எதுவுமே தேவையில்லை. வெளியில எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அதுவும் அந்த ஆனந்தம் இருக்கு, அது எட்டர்னல், அளப்பரியது. அப்போ அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை வச்சுக்கிட்டு கிடைச்ச பிறகு வெளியில நான் இன்பத்திற்காக நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மாறாக என் உடல் துன்பத்தை போக்க வெளியில நான் செய்யணும். பசி எடுக்குது, உடல் துன்பம். அப்ப நான் வெளியில சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும், ஏற்பாடு பண்ணணும். குளிர்ல இருந்து சட்டை போடணும். அப்புறம் ஒரு திருமணம் வேணும். இதெல்லாம் உடல் துன்பத்தை சமன் செய்வதற்கு புறத்தே நாம சார்ந்து வாழணும். ஆனா அகம் எப்படி இருக்கு? பேரானந்த சொரூபமா இருக்கு. உணர்ந்துட்டோம். அப்போ அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. இப்ப ஏன் துன்பம் வருது? வெளியில இன்பத்தை தேடுறான், இன்பத்தை பெருக்கணும்னு முயலுகிறான். அப்ப தப்பா காரியங்களை செய்யும். அவருடைய விளைவு துன்பம். இன்பமே துன்பமா மாறிடுது புறத்துல. இது ஒரு சரியான புரிதல். இதை நீங்க அமைதியா உட்கார்ந்து வெளியில துன்பத்துக்கு என்ன காரணம்? ஆசைதானே துன்பத்துக்கு காரணம். ஏன் ஆசை? இன்பமா வாழணும் எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நியாயம் தானே. இன்பத்தை பெருக்கணும் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம், நியாயம் தானே. ஆனா உண்மை என்ன? இன்பத்தை பெருக்கும் போது அது துன்பமா மாறும். இன்பத்தை பெருக்க முயலும் போது துன்பம் தரும் செயலை நம்ம அறியாமலே செய்திடும். அங்குதான் துன்பம் வருது. ஆனால் நம்ம உண்மையிலே தேடக்கூடிய பெரிய இன்பம், அளப்பரிய இன்பம் எங்க இருக்குன்னா அதுதான் நானாக இருக்கு. இந்த நான் என்பதனுடைய உண்மை தன்மை பேரானந்த சொரூபம். அது நித்திய ஆனந்த சொரூபம். அது எது மறைச்சிட்டு இருக்கு? பதிவுகள், எனதுகள் என்ற பதிவுகள். நாம இதுவரைக்கும் கண்ட காலத்தில் பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் மேல ஒரு டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி பழகணும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ரெண்டு. இப்ப இருக்கிற நான் மாயா. அது எதுவால் ஆனது? மலங்களால் ஆனது, மாசுகளால் ஆனது, எனதுகளால் ஆனது. உண்மையான நான் இயல்பா இருக்கு. ஆதி காலம் தொட்டு ஆதி முதல் அந்த வரைக்கும் இந்த உண்மையான நான் இருந்துகிட்டே இருக்கும். அது பிறக்கவும் செய்யாது, அதுக்கு மரணமும் கிடையாது. அது வாழ்ந்து கொண்டே இருக்கணும். எட்டர்னல் பீயிங் வாழ்ந்து கொண்டே இருக்கும். எப்படி? ஆனந்தமா. அதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்ப நாம அதை அடையணும், உணரணும். ஆனா அதை உணரணுமானா இதை கடக்கணும், உள்கடக்கணும். மாசுகளை எல்லாம் கடந்து போகும். அப்ப அதுக்குரிய தற்சோதனை. இப்படி எல்லாம் இது விளக்கம். இனி நீங்க பயிற்சி பண்ணணும். தற்சோதனை எதுக்கு ஐயா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மாசுகளை களைவதற்கு. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுடுங்க, நம்ம எல்லாருக்கும் பெரிய இன்பம் வேணும், பேராசை தான். அந்த பேராசை தப்பு இல்லை. ஆனா அது எங்க தேடணும்னு இருக்கு. இப்ப நம்ம எங்க தேடுறோம்? வெளியில பல விஷயங்களை தேடுறோம். அதான் கிடைச்சா பேரின்பம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். வெறும் துன்பம் தான் கிடைக்கும்னு புரிந்து கொண்டு அங்க தேடுவதை நிறுத்தி விட்டு ஒரு எளிய வாழ்வு போதும். வீடு சின்ன வீடு தான், பெரிய பர்னிச்சர்லாம் இல்லை, பரவாயில்ல. ஏசி இல்லை, பரவாயில்ல. பட்டினி கிடக்காம வாழ்றோமா, கடன் தொல்லை இல்லாம வாழ்றோமா,
மழை பெஞ்சா ஒழுகாத வீட்டுல வாழுகிறோம். ஒரு மனைவியோ கணவனோ இருக்காங்களா, இவ்வளவு போதும் அப்படின்னு நினைச்சிட்டு பேரின்ப வேண்மை அது எங்க போகணும், அகத்துல போகணும். ஆனா இது பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் அமைதி அடையும். இப்ப நான் சொன்னது எல்லாத்துட்டும் இருக்கு, பெருசா தேடி பெற வேண்டியது இல்லை, இயற்கையை நம்ம கொடுத்துருக்கு. என்ன, 3 வேளை சாப்பாட்டுக்கு, மழை பெஞ்சா ஒழுகாத வீட்டுக்கு, கடல் இல்லாத வாழ்வதற்கு வேண்டிய அறிவெல்லாம் கொடுத்துருக்கு. அங்கதான் நம்ம இந்த ஆசை சீரமைப்பு எல்லாம் பண்றோம். பண்ணி ஒரு எளிய வாழ்விற்கு நம்ம தயாராகிடும். ஆயிட்டா என்ன ஆகும், மனசுல எதிர்பார்ப்பு இருக்காது, நிபந்தனைகள் இருக்காது. இந்த 2 இல்லைன்னு சொன்னாலே மனம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, சமநிலை அடையும். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான் என்ற நான் அடிக்கடி சொல்பனே, அந்த சமநிலை சமானம். இந்த சமானம் வந்து கண்ணை மூடுங்க, பெரிய முயற்சி கூட எடுக்காண்டாம். எப்ப மனம் சமநிலை அடையுதோ அப்ப அது அலையாது. அலைவாயுதே கண்ணான் பாடினாங்க இல்லையா, இப்ப அலை இல்லை. ஸ்டாண்ட் ஸ்டில், ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். மனம் அப்படியே நிற்கும். மனம் நிற்க 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 அது உள்கடந்து தன்னில் போய் அமர்ந்து கொள்ளும். தன் இருப்பு நிலையில் அமர்ந்து கொள்ளும். தன்னுடைய இருப்பு நிலை எப்படி இருக்கு, பேரானந்தமா இருக்கு. மட்டுமல்ல, கம்ஃபர்டா இருக்கு, ரொம்ப சௌரியமா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, செக்யூர்டு. கம்ஃபர்ட், செக்யூர், பியூட்டி, ஹாப்பினஸ், எவ்ரிதிங் இஸ். அததான் உணர்வுன்னு சொல்றோம். அந்த உணர்வு தான் எல்லாமே. கான்சியஸ்னஸ் இஸ் ஆல். தன் உணர்வை எல்லாம். எல்லாம்னா என்ன, எல்லா உயர்வுகளும் மேன்மைகளும் அழகுலாம். நான் தான் பேரழகன். நீங்க பல்லுகளை பார்த்துட்டு அழகு இல்லைன்னு சொல்லாதீங்க. இது உடல், பரு உடல். என்னுடைய ரியாலிட்டி இஸ் பியூட்டி, அன்கம்பேரபிள் பியூட்டி. அதான் வள்ளுவர் சொல்றார், தனக்கு ஓமை இல்லாதான். என்னுடைய அழகுக்கு இன்னொரு அழகு ஓமை இல்லை. என்னுடைய பாதுகாப்பு வெளியில ஓமை சொல்லி இதை விட பெட்டர் பாதுகாப்பு கிடையாது, இதை விட பெட்டர் கம்ஃபர்ட் கிடையாது. என்னதான் ஏசி பெட்ரூம்ல கம்ஃபர்ட்டா இருந்தாலும் இதை விட இல்லை. அதை வள்ளுவர் சொல்ற, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ். தாழ்னா ஆழ் நிலைன்னு அர்த்தம். உங்க மனசனுடைய ஆழ் நிலை இருக்க தாழ், அங்கு ஓமையற்ற ஒரு பிரதேசம், ஒரு களம், ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னா ஆனந்தம்னா என்னன்னு சொன்னேன், அழகு. அந்த அழகை அனுபவிச்சு போற பாருங்க. வெளியில இருக்கிற அழகு, அழகு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, ஓகே. அந்த அழகை நீங்க அபகரிக்க மாட்டீங்க. ஏன், இவன் அதை விட அழகா இருக்கான், அபகரிக்க மாட்டான், பார்ப்பான், அழகா இருக்கு, அவ்வளவுதான் சரி. இப்ப நம்ம அபகரிக்கும், எப்படியாவது வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தன் அழகை காணாதவன் புற அழகிலும் மயங்குகிறான். அது மாதிரி நம்ம பாதுகாப்பு தேடுறோம், எல்ஐசி பாலிசி எல்லாம் எடுக்கிறோம், செக்யூரிட்டி வேண்டியதில்லை. இந்த ஆன்மா அவ்வளவு பாதுகாப்பானது. அதுக்கு அறிவு இல்லையே, அதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி? அவன் உணர்றான் இது அவ்வளவு பாதுகாப்பு. மட்டுமில்ல, நல்ல சௌரியம், அதிகபட்சமான ஒரு கம்ஃபர்ட் அவன் ஃபீல் பண்றான். நான் அடிக்கடி சொல்றேன், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜோன் இஸ் யுவர் அல்டிமேட் ரியாலிட்டி. அப்ப என்ன, அவனுக்கு வெளியில வந்தாச்சு, பெரிய கம்ஃபர்ட் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு பாய் போட்டா கூட படுத்துப்பான். கொசு கடிக்காம இருக்கணும்னு வச்சுடுங்களேன், கொஞ்சம் காத்து வேணும், பாய் கிடைச்சா போதும், சாப்பாடு ஒரு கஞ்சி கிடைச்சாலும் போதும். ஏன், அவன் சாப்பிடுறது சுவைக்காக அல்ல, பசியை போக்க. ஏன்னா அவனுடைய சுவையை அவன் சோச்சிட்டான், அவனுடைய அழகை அவன் ரசிச்சுட்டான். பாருங்க, நல்லா கவனிக்கணும். தன்னை உணர்வது, தன்னை உணரும் போது தான் யாரு, அதான் நான் மிக மிக அழகானவன், சௌகரியமானவன், பாதுகாப்பானவன், நித்திய புருஷன், நித்திய ஆனந்தன். எனக்கு என்ன குறை, அந்த எனக்கு என்ன குறை, அதான் கான்சியஸ்னஸ் இஸ் ஆல். அந்த உள் உணர்வு தான் எல்லாமே. ஆனா புற உணர்வு இருக்கே, அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னம் பின்னம் பின்னம், பிராக்ஷனல், சிற்றின்பம் சிற்றின்பம், சிறிது நேரம், சிறிது அளவு.
ஆகவே அந்த இன்பம் மேலும் மேலும் தேவைப்படுது. சிற்றின்பங்களை பாருங்க, அதுல ஒரு நிறைவு வராது. என்னதான் சுவையான உணவு சாப்பிட்டாலும் அப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு பழையபடியும் சுவையான உணவு தான் வேணும். வயிறு ஃபுல்லா இருந்தாலும் சுவையான உணவு கொடுத்தா சுவைச்சு சாப்பிடுறோம். பஜ்ஜி 3 மணிக்கு, 2 மணிக்கு சாப்பாடு, 3 மணிக்கு பஜ்ஜி. ஏன்? சுவைக்கு அடிமை. ஏன்னா அது சிற்றின்பம். ஆனா பேரின்பத்தை அனுபவிச்சவனுக்கு சிற்றின்பம் அனுபவிக்க மாட்டான்னு இல்லை, அதுக்காக அலைய மாட்டான். பிரியாணி கொடுத்தா சாப்பிட்டுக்குவான், பழைய சோறு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான். அவன் பசிய போகுதுக்காக சாப்பிட்றான். நீங்க கொடுக்கறத சாப்பிட்றான். அப்படி கிடைக்குது அவன் சாப்பிட்றான். தூங்குறதுக்காக படுக்கிறான். அதுக்கு என்ன பஞ்சு மெத்த கட்டாயம் வேணுமா? இல்லை. இப்படிதான் ஒரு நிலை வரும். இது பேர் தான் துறவு. துறவுனா எல்லாத்தையும் துறந்து ஓடுறது இல்லை. அந்த மனதை துறக்கணும். எந்த மனதை? இப்ப இருக்கிற ஒரு மனம், அலையிற மனம், இன்பத்தை பெருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மனம் இருக்கு. அலையிற மனம், வஞ்சிக்கிற மனம், அதெல்லாம் அவனை விட்டு போயிடும். இதுதான் வள்ளுவர் சொல்றார். குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுடி கணமேயும் காத்தல் அரிது. குணமென்னும் குன்று, த பீக் ஆஃப் த பீக், உச்சம். அது என்ன உச்சம்னு கேளுங்க. ஔவையார் சொல்றாங்க, ஞானத்தின் உச்ச வரம்பு சுத்த மோன நிலை. The peak of wisdom is total silence. ஏன் மனம் சைலண்ட் ஆயிடுச்சு? எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. இன்னும் மனசுல என்ன இருக்கு? என் பையன் இப்படிதான் இருக்கணும் எதிர்பார்க்கிறோம், இப்படிதான் இருக்கணும் அவனை கட்டாயப்படுத்துறோம். எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாத மனிதர்கள் இல்லை. காரணம் என்ன? ஆசையை பெருக்கிக் கொண்டு, அது இன்பம் கிடைக்கும் என்று கருதி கொண்டு தப்பு தப்பா வாழணும். எவன் ஒருவன் அன்கண்டிஷனலா வாழ்றானோ அவன் தான் ஞானி. அவனுக்கு என்ன தேவை? பசிச்சா சாப்பாடு வேணும், 1க்கு 2க்கு போறதுக்கு இடம் வேணும், ஒரு வாழ்க்கை துணை வேணும், அவ்வளவுதான். ரொம்ப குறைந்தபட்ச தேவைதான் நமக்கு. ஆனா அது புரியாம, ஏன்னா இந்த உண்மையை புரியாததுனால நமக்கு நிறைய தேவைப்படுது. வெளியில நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும். நானும் அப்படி பேராசையில அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணி வச்சேன். ஆனா இன்னைக்கு பாக்குறேன், சரி இருக்கட்டும். அன்பர்களே, ஞானம், தன்னை உணர்தல் ஞானம். Realization of self is wisdom and enlightenment. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கு, நல்லா படிச்சிருக்கோம், குரு கிடைச்சிருக்காரு, நல்ல அறிவு இருக்கு. இந்த அறிவை மேலும் மேலும் பட்டை தீட்டி செப்பனிட்டு சமநிலைக்கு கொண்டு வரும். ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம்னு சொல்றோமே, மனதை ஒரு சமநிலைக்கு. நோ டிவாலிட்டிஸ். விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. வெறுப்பும் இல்லை, நீ எதையும் வெறுக்காம இருக்கணுமா? எதையும் விரும்பாம இருக்கணும். விருப்பம் இருக்கிற இடத்துல வெறுப்பு வரும், அன்பு இருக்கிற இடத்துல கோபம் வரும். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமோ அது போல வெளியில ஒன்று இன்னொன்றை சார்ந்தது. ஒண்ணு உயரமா இருக்கணுமானா பக்கத்துல பள்ளம் இருக்கணும். அப்ப என்ன ஆயிருது? இருமை வருது. தாழ்வு உயர்வு, சுகம் துக்கம், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, ஒன்றை ஒன்று சார்ந்தது. நல்லது இருக்கணுமானா கெட்டது இருக்கணும். அப்பதான் நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணி வெளியில. ஆனா உள்ள சமநிலை அடைச்சினேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் ஒரு பொருள் காட்டுறேன், இது மேல இது கீழேன்னு சொல்றேன். எப்பவுமே மேல இருக்கிறது உயர்வு, கீழே இருக்கிறது தாழ்வுன்னு சொல்லுவோம். உயர்வு தாழ்வு இப்படி இருந்தா, இது இப்படி வந்துச்சுன்னு வைங்களேன், இது உயர்வு இது தாழ்வா இல்லை, சமம். இங்க உயர்வு தாழ்வு இல்லை, சமம், நோ பிளக்சுவேஷன். அப்படிதானே? இல்லை, கரெக்டா. அது மாதிரி மனசு உயர்வு தாழ்வுலயே பயணிச்சுட்டு இருக்கு. நல்ல படிச்சவனை பார்த்தா ரொம்ப படிச்சிருக்கான். எப்போ மனம் சமநிலை அடையுதோ அங்க இருமை இல்லை. இது குரல்ல வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டான் பெருமை பிறங்கிட்டு உலகு.
இந்த உலகம் யாரும் பெருமையா பேசும், பார்க்கும். வேதாத்திரியை பார்க்குது, வள்ளலாரை பார்க்குது, ரமணாரை பார்க்குது, எவ்வளவு மகான்களை பெருமையா பார்க்குது. யாரும் தெரியுமா? இருமை வகை தெரிந்து. இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, ஏன் இன்பங்கிற வகை வருது, துன்பம் வகை ஏன் வருது, வகை தெரிஞ்ச பிறகு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு புரிச்சுக்கிட்டு அவன் சமாதானம் அடையலாம் பாருங்க. அந்த சமநிலை அடைஞ்சதுமே அவன் பெருமைக்குரியவனா மாறிடுறான். அப்ப நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்? ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம் இன் யுவர் மைண்ட். எப்படி? தச்சோதனை, ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னும் ஆழமா போகலாம். இன்னும் ஆழமா போகிற போது சில விஷயங்களை நீங்க ரொம்ப டீப்பா இருந்தா மட்டுமே புரிய முடியும். அது சொல்றேன், புரியலன்னா பரவாயில்ல, கேட்டுக்கிடுங்க. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நேரடியா சந்திச்சு நிறைய பேசி புரிந்து கொள்ளலாம். இப்ப சென்ற 3 தினங்களாக கோயம்புத்தூர்ல வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமத்துல இன்டென்சிவ் கோர்ஸ், தொடர் பயிற்சி 3 மாசம், ஒவ்வொரு மாசம் 3 நாள். இதுதான் நேற்று அந்த க்ளூ சொன்னோம், அதை உங்ககிட்ட சொல்றேன். உள்ளுணர்வு புற உணர்வுன்னு இருக்கு. உள்ளுணர்வே புற உணர்வா மாறும். அதுக்கு அர்த்தம் எப்படின்னு சொல்றேன். இப்ப நான் பல்ப் இருக்கு, வெளிச்சம் வருது, உஷ்ணமும் வருது, மேல ஃபேன் ஓடுது, நான் பேசுறது சப்தமா வருது, ஒலி பெருக்கி. இது எல்லாத்துக்கு அடிப்படை என்னன்னா உங்களுக்கு தெரியும், மின்சாரம். மின்சாரம் இந்த ஒயர்ல என்ன வருதுன்னா மின்சாரம். அது பல்பு வாயிலாக வெளியில வரும்போது வெளிச்சத்தையும் கொடுக்குது, வெப்பத்தையும் கொடுக்குது. மின் விசிறி மூலமா வரும்போது விசை, சுழல் சக்தியா வரும். மைக்கு மூலமா வரும்போது சப்தமா வருது. அப்ப எப்படி ஒரே மின்சாரம் கருவிக்கு தக்கவாறு வெளியில வருதோ, இப்ப நான் பல்புல வெளிச்சத்தை பாக்குறேன்னா மின்சாரத்தை பாக்குறேன்னா, வெளிச்சத்தை தான் பார்க்க முடியும், மின்சாரத்தை பார்க்க முடியாது. ஆனா மின்சாரம் இருக்குன்னு தெரியும். அது மாதிரி உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள் உணர்வை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த உள் உணர்வு தான் வெளியில வரும்போது, கண்கள் வாயிலாக வரும்போது வெளிச்சமா வரும். அதை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கணும். காதின் வாயிலாக வரும்போது சத்தமா வரும், எல்லா சப்தத்தையும் கேட்கும். மூக்கின் வாயிலாக வரும்போது வாசனை, அது மாதிரி நாக்கின் வாயிலாக வரும்போது சுவை, உடம்பு மூலமா வரும்போது அழுத்தம். உள் உணர்வு இந்த 5 புலன்கள் வாயிலாக வெளியேறுகிற போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மை உணர்வுகளாக மாறிடும். இதுதான் கன்வர்ஷனல் ஸ்டேட், கண்டினியூவஸ் கன்வர்ஷனல் ஸ்டேட் ஆஃப் பயோமேக்னட்டிசம். நமக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் அதான் உள்ளுணர்வு. இந்த ஜீவகாந்தம் தான் உள்ளுணர்வு. இன்னைக்கு கூட தவத்துல அவங்க முடிக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, காந்த உடல், பிரணவ சரீரம் சொன்னாங்க இல்லையா? அந்த பிரணவ சரீரம் காந்த உடல். உண்மையிலே நான் யாருன்னா பிரணவ சரீரம், காந்த உடல், உணர்வு. ஆனா அது அங்க நிக்காம 5 புலன் வழியாக வெளியில வரும். வெளியில புலன் வழி வரும்போதே ஒரு கன்வர்ஷன், 5 விதமான தன்னிலை உணர்வு, தன்னிலை மாற்றம். அப்ப நம்ம பலவற்றை உணர்கிறோம், கண்கள் வாயிலாக, காதின் வாயிலாக, புலன்கள் வாயிலாக. தன்னை உணரல. ஏன்னா எது உண்மை நானோ அதுதான் கன்வெர்ட் ஆகுது, மாறிடுது. அப்ப அந்த மாறினதை வச்சு எப்படிதான் என்ன உணர முடியும்? அப்ப எப்போ உணர முடியும்? மாறாம இருக்கும். நான் நானாக, ஜீவகாந்தம் ஜீவகாந்தமாக, புலன்வெளி வெளியேறாம இருக்கும். அதுதான் தவம். தவத்தினுடைய சூட்சம் என்னன்னா 5 புலனும் ஒரு கட்டத்துல அடங்கணும், எண்ணங்கள் அடங்கணும். ஒரு சித்தர் சொல்றாங்க, அகங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். சுகம் எங்க இருக்கான்? அகங்காரம் உள்ளடக்கணும். அகங்காரம்னா உள்ள இருக்கிற அறிவு, உள்ளுணர்வு, எண்ணங்களாக எழுது இல்லையா? அந்த எண்ணங்கள் தான் அகங்காரமா வந்தது. அது இல்லாம இருக்கணும். 5 சுட்டறுத்து, அதாவது 5 புலன் உணர்வு இல்லாம இருக்கணும். எண்ணங்களையும் கடந்து 5 புலன் உணர்வுகளையும் கடந்து தூங்காமல் தூங்கி
அதுக்கு அர்த்தம் தூங்கும் போது எப்படி இருக்கு மனதினுடைய இயக்க வேகம் அதே இதுல வரணும், ஆனா விழிப்புணர்வு இருக்கும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது. எங்க ஆனந்தம் இருக்காம பாருங்க. ஏன்னா அங்க வந்து கன்வர்ஷன் ஆகல. ஜீவகாந்த களம் என்பது உண்மையில் இறை சக்தி, சிவசக்தி, சிவமும் சக்தியும். சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே. மகிழ்ச்சி ஒரு பாடல் எழுதுவார். சிவம்னா வெளி, ஸ்பேஸ். சக்தி இயக்கம். சிவம் என்றால் அடக்கம், வெளி. சக்தி என்றால் இயக்கம், எனர்ஜி. இந்த ரெண்டும் சேர்ந்து சிவசக்தி என்கிற எனர்ஜி, காந்தம். அது நம்ம உடல்ல அப்படி இருக்கு. நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் என்ன? இறைவன், இறை சக்தி, சிவசக்தி. தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் ஒரு சித்தர் சொல்றாரு. அவ எதை உணர்ந்தா நீங்க வந்து அந்த நிலையை அடைய முடியும்னா அந்த ஜீவகாந்த களம், அதுக்கு ஏற்ற தியானம் இன்னைக்கு நீங்க செய்த நித்தியானந்தம். உடலுக்குள்ள அந்த வைப்ரேஷன், டோட்டல் அந்த வைப்ரேஷன் அதை ஃபீல் பண்ணீங்கன்னா, ஏன்னா உடலுக்குள்ள நுண் அதிர்வலைகள், கோடிக்கணக்கான நுண் அதிர்வலைகள் இருக்கு. அது விண்தொகள்னு சொல்றோம். கோடிக்கணக்கான நுண் அதிர்வலைகள். நீங்க அதை உணர்ந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த உடலுக்கு வெளியில காற்று மண்டலத்திலையும் நுண் அதிர்வலைகள் இருக்கு. அவன் அந்த உணர்வு வந்ததுமே, காந்த உணர்வு வந்ததுமே அது விரியும். விரிஞ்சு காற்றுல கலக்கும், ஆகாசில கலக்கும், பிரபஞ்சம் முழுவதும் விரும்பி. அது விஸ்வரூப உணர்வுன்னு சொல்றோம். விஸ்வரூப தரிசனம். இந்த ஜீவன் விஸ்வரூபம் எடுக்குது உணர்வின் மூலம். இதெல்லாம் படிப்படியா நம்ம பயிற்சி பண்ண தவத்துல அது சித்தியா அனுபவம். அனுபவம் வந்துச்சுன்னா நாமெல்லாம் அங்கதான் தவ யோகி. அதான் அவர் போட்டிருக்காரு, தியானமே யோகம், யோகமே தியானம். தியானம்னா ஞானம், முழுமை பேர். அதுக்குதான் அந்த ஆன்மா பெறப்படுத்திருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கேட்டா மட்டும் போறாது, ஒரு புதிய வாழ்க்கை முறையை நீங்க உருவாக்கணும். எஸ், யூ ஷுட் கிரியேட் a new life system. ஆக்சுவலா அது நியூ லைஃப் இல்லை, வெரி ஓல்டு சிஸ்டம். பாரத நாட்டுல 1000 வருடங்களுக்கு முன்னாடிலாம் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வேத காலம் என்று சொல்லுவோம். குருகுலம்லாம் இருந்தது. நம்முடைய பண்பாடே வேறு. ஆனா சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த படையெடுப்புகள், முகலாய படையெடுப்பு நிறைய, கடைசியில் ஆங்கிலேயர், நம்ம அடிமைப்பட்டு கிடந்தது பாரத நாடு. பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்க பாரத நாடுன்னு பாரதி பாடினா பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா பாருக்குள்ளே சிறந்த நாடு? இது ஆன்மீக தலைத்த புண்ணிய பூமி. ஆனா மேல நாட்டினுடைய, வெளிநாட்டினுடைய படையெடுப்பின் மூலமாக உங்களோட கலாச்சாரத்தை சீரழிச்சிட்டாங்க. மீண்டும் பார்த்தா நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷம் ஆச்சு. இப்போ புதியதோர் உலகம்னா பழசதான் புதுமைப்படுத்துறோம். வேதாத்திரிமிக்ஸ் வந்த பிறகு விஞ்ஞானத்தின் மூலமா, சும்மா மதங்களின் பேரால் அல்ல, மத போதனை அல்லது, இது ஆன்மீக போதனை, விஞ்ஞான போதனை. விஞ்ஞானத்தின் துணை கொண்டு ஆன்மீகத்தை விளக்கி ரொம்ப எளிமையா புரிய வைக்கணும். அப்ப நீங்க இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து ஞான நிலை அடையணுமானால் இந்த பழைய கலாச்சாரத்தை புதுப்பித்து நாம வாழணும். இப்ப என்னுடைய நோக்கமே, நான் 40 ஆண்டு காலம் வேதாத்திரி மகிழ்ச்சியை தொடர்ந்து பயணிக்கிறேன். ஒரு அழகான கிராமம் உருவாக்கணும். கோயம்புத்தூர்ல அவுட்டர்ல ஒரு 7 ஏக்கர் பூமியில இப்போதைக்கு 128 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான் வேலை ஆயிட்டு இருக்கு. அங்க நீங்க வந்து அந்த வீட்டுல வந்து தங்கலாம், வீடை விலைக்கு வாங்கி உட்காரலாம், ரூம்ஸ் கட்டுறோம். அங்க எல்லாத்துமான ஏற்பாடு, ஒரே நோக்கம், ஒவ்வொருவரும் தன்னை உணர்வதற்கு ஏற்ற வகையில ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு ஆன்மீக வாழ்க்கை, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது ஒரு மாடல் வில்லேஜ். எப்படி வாழ்ந்தால் இந்த ஆன்மீகத்தை சாதிக்க முடியும்? பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி யோகா தினம், தியான, சர்வதேச தியான தினம். நம்ம பிரதம மந்திரியின் முயற்சியினால யோகா தினம் வந்தது. ஒரு ஜூன் 21. அதே டிசம்பர் 21 தியானம். முக்கியத்துவம், யோகாவுக்கும் தியானத்துக்கும் சர்வதேசத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்கும். கல்வியும் பணமும் கௌரவமும் கொடுக்காத
ஒரு உன்னதமான ஞான நிலையை கொடுப்பது யோகா, தியானம். அப்ப அதை நாம அழகா அந்த வில்லேஜில், அது பேர் வேதாத்ரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமம் உருவாக்கணும். அங்க இயற்கை உணவு, சைவ உணவு, தினசரி எல்லா விதமான பயிற்சிகள். ஆனா யாரு வீடு வாங்கி இருக்க முடியும்னு சொன்னா குடும்ப கடமைகள் முடிச்சவங்க. அது வனப்பிரஸ்தம். இளைஞர்கள் போகணும். அதுக்கு வேண்டிய அமைப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு 1 இயர்ல அது முடியும். ஆச்சுங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பிறப்பை நீங்க மிஸ் பண்ணாது. அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது. ஏனென்றால் மனுஷனுக்கு மட்டும்தான் இறைவனை உணர முடியும். யானைக்கு முடியாது. பெருசுதான் யானை. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. தகுதி இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்கு. உங்களை இன்னைக்கு இறைவனா உணரக்கூடிய தகுதி இருக்கு. வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியை பெருக்கி தன்னை உணர்ந்து ஞானி ஆகி ஒரு ஞான வாழ்வு வாழும். ஞானிகளுடைய நோக்கம் எல்லாம் அதுதான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சரிங்களா? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கூடுதல் கொண்டு வேணுமான கேளுங்க, சொல்றேன். வாழ்க வளமுடன். சுருக்கமா ஒன்னும் நான் பெருசா விளக்கி சொன்னேன்னு சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மருத்துவ ஞானங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லாத விஷயம். வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. இன்றைய தலைப்பில் ஐயா அவர்கள் மிக சிறந்த தத்துவங்களை எடுத்து அதனை விளக்கி தன்னை அறியும் கலை பற்றி ஐயா அவர்கள் விளக்கினார்கள். ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞானி ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நுட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று கூறிய உரையிலிருந்து முக்கியமானவற்றை நான் சொல்ல நினைக்கிறேன் ஐயா. தன்னை அறியும் கலை, அதை பற்றி ஐயா அவர்கள் இன்று மிகவும் சிறப்பாக எடுத்துரையார்கள். நமக்கு அனைவருக்கும் இது விளங்கியிருக்கும் நினைக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் ஞானிகள் எல்லாரும் தன்னை அறிய வேண்டியதை பற்றியும் தன்னை அறியும் கலையும் பற்றி தான் எழுதி சென்றிருக்கிறார்கள். துன்பத்திற்கு காரணம் என்ன என்றும் இன்பத்தை நாம் எப்படி உணரலாம் என்றும் ஐயா அவர்கள் நிறைய எடுத்துரைத்தார்கள். பகவத்கீதையிலும் தியான மார்க்கம் என்ற தலைப்பில் தன்னை அறியும் கலை பற்றியும் அதில் குறிப்பிட்டுள்ளதை ஐயா எடுத்து சொன்னார்கள். நான் யார் என்று யாரிடம் கேட்டாலும் அவர்கள் எனதுகளை, என்னுடைய உடைமைகளை தான் கூறுகிறார்கள். அகத்தை பற்றி நிறைய நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் புறத்தை பற்றி நாம் அறிய முற்படுவதும் இல்லை என்று ஐயா. அகத்தில் என்ன இருக்கிறது என்றால் அன்பும் உள்ளது, கோபமும் உள்ளது. கடவுள் என்றால் கடந்து உள்ளே போனால் கடவுள் தன்மையை உணர்தல் என்று கூறுகிறார்கள். அளப்பரிய ஆனந்தமான உணர்தல் அந்த நிலை. அகத்தில் உள்ளது பேரானந்தமாக இருக்கிறது. வெளியே இன்பத்தை தேடினால் இன்பமே துன்பமாக இருக்கும். இன்பத்தை பெருக்கும் போதுதான் நமக்கு துன்பமாக அது மாறுகிறது. நான் என்ற உண்மை தன்மை, எனது எல்லாம் மாயை தன்மை என்று ஐயா விளக்கி கூறுகிறார். நான் என்றது உண்மைத்தன்மை, எனதுகள் எல்லாம் மாயை. மனதில் மாசுகள் பதிந்து நம்முடைய மனதை மூடியிருக்கிறது. அதை நாம் களைய வேண்டும். பயிற்சிகளின் மூலம், தவத்தின் மூலம் அதை களைய முடியும் என்று ஐயா சொன்னாங்க. கான்சியஸ்னஸ் இஸ் ஆல். தன் அழகை காணாதவன் புற அழகை தேடுகிறான். சிற்றின்பம் நிறைவு பெறாது. பேரின்பம் அடைந்தவன் எது கிடைத்தாலும் நிறைவு பெறுவான் என்று பல உதாரணங்கள் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னிலை உணர்வதை பற்றியும், திருவள்ளுவர் கூறியதும், அவ்வை பிராட்டி கூறியதும், வள்ளலார் அவர்கள், இவர்கள் ஞானிகள் கூறியது அனைத்தும் எடுத்துக்காட்டாக எடுத்து நமக்கு விளக்கம் அளித்தார்கள் ஐயா. ஞானத்தின் உச்சநிலை மோனம், தன்னை உணர்தல் ஞானம் என்றும் கூறினார்கள். மனதை நாம் சமநிலை அடைய வேண்டும். உள் உணர்வே புற உணர்வாக மாறும் என்று கூறினார்கள் ஐயா அவர்கள். 5 புலன்கள் வழியாக தன்னை உணர வேண்டும். தவத்தின் மூலம் தன்னை அறிய முடியும் அப்படின்ற ஒரு
புதிய வாழ்க்கை முறையை நாம் வாழ முற்பட வேண்டும் என்றும், மனிதனுக்கு மட்டுமே தன்னை அறியும் கலை பற்றியும் அதன் விளக்கம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. நாம மிகச்சிறந்த புண்ணிய பூமியில் பிறந்திருக்கிறோம். நாம் இந்த பிறவியிலேயே அதற்குண்டான முயற்சி எடுத்து தன்னை உணர்தல் மிக அவசியம் என்று ஐயா சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த தலைப்பிலே உங்களுக்கு கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. பழனி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வியை கேளுங்க. பழனி பார்வதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எதற்கு தவம்? எடுத்த உடனே அந்த கேள்வியினுடைய பொருள் என்னன்னா, அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கம்மா. வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லங்கம்மா, முதல்ல இருந்து கேளுங்க. ஐயாவு கேட்கலைங்கம்மா, திரும்ப சொல்லுங்கம்மா. எதற்கு தவம் என்று ஐயா ஆரம்பத்திலே ஆரம்பிச்சாங்க. நான் எனது அப்படிங்கறது மாதிரி எனதுகளை கடந்து அந்த மாயைகள்ல சிக்காம, நான்கிறது சிக்காம வாழணும்னு தான் எல்லாரும் விரும்புறோம். ஆனா உலக ரீதியாக மறுபடியும் நம்மளே அறியாமலேயே நான்கிற பதிவுகளுக்குள்ள விழுந்துடுறோம். ஆனா அதை எப்படி போக்குறதுன்னு என் மனசுல ஒரு கேள்வி எழுந்தது. உங்களுடைய பதிலேயே அது வந்து கொண்டே இருந்தது. அதையும் குறிப்பெடுத்துக்கிட்டேன். புறம்போக்காக இருந்தா துன்பம் வந்துவிடும். உண்மைதங்கய்யா. அதை எப்படி களைவது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு தவம் துணை செய்யும். தவத்தோட செய்யும் போதே நம்ம மனதை கண்டுபிடித்து, அதாவது கடந்து உள்ள போன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமை ஐயா. ஆனா இந்த ஆன்மாவுக்கு எனக்கு புரியுது ஓரளவுக்கு. ஆனா அத உள்ள கடந்து போவதற்கு நாம இல்லறத்தில் இருந்து கொண்டே நம்ம கடமையை ஆற்றிக்கொண்டே அந்த கோபம் மற்ற பதிவுகள் அழுக்குகள் எல்லாம் நீக்குவதற்கு, அந்த மாசுகள் நீக்குவதற்கு எளிமையான ஒரு அழகா எங்களுக்கு புரியும்படியா சொன்னீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதை கண்டிப்பா செயல்முறைப்படுத்தி கண்டிப்பா தற்சோதனை அதன் மூலமாக கண்டிப்பா செய்ய முடியும். தற்சோதனைங்கிறது தவமாக இருந்து செய்யணுமா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே தற்சோதனை செய்து கொள்ள வேண்டுமாங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. தற்சோதனைன்னா ஒண்ணு இல்லைம்மா, சிம்பிள். உங்களுக்கு பிரச்சனை வருது, ப்ராப்ளம் இருக்கு, ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் தற்சோதனை. பிரச்சனைக்கு என்ன காரணம், இது எப்படி போக்கலாம். நான் சிம்பிளா சொன்னேன். நீ எதையும் எதிர்பார்க்காம இருந்தாலே பாதி பிரச்சனை போயிடும். யாரையும் நிபந்தனை பண்ணாதீங்க, உங்களையும் நிபந்தனைக்கு உட்படுத்தாதீங்க. அப்படி இயல்பா வாழ கத்துட்டீங்கன்னா போதும். எதையும் மாற்ற முயலாதீங்க, ஏற்றுக்கொள்ள முயலுங்க. நீங்க மாற்ற உங்க பையனை உங்க கணவரை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, மாற்ற முடியாதுன்னு புரிந்து கொண்டு, அது அப்படித்தான் என்று புரிந்து கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பழகினீங்கன்னா அதான் தற்சோதனை. வீட்டுக்காரரு அவரு நினைக்க மாதிரி நீங்க மாற முடியுமா? முடியாது. ஆனா அவரு நினைக்காது நீ மாறணும்னு நினைக்கிறாரு, முடியாது. அவர் நினைக்க மாதிரி நம்மளால மாற்ற முடியும். அப்ப அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு வாழ முடியாது. அது மாதிரி நீங்க எதிர்பார்க்க மாதிரி அவர் வர முடியாது. ஆகவே அவரவர்களை அந்தந்த வகையில் ரீதியில் நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகினீங்கன்னா அதான் நீங்க சமாதானம் அடையிறதுக்கு ஒரு வழி. ஆமா, சிம்பிளா. இந்த பஞ்சபூதங்கள் வழியாக ஒளி, ஒளி, சுவை, மனம் எனவும் மனம் மட்டும் அழுத்தமாக உள்ளதுன்னு சொன்னீங்க ஐயா. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஒளி, ஒளி, சுவை, மனம் சொன்னீங்க ஐயா. அதுல மனம் மட்டும் அழுத்தமாக உள்ளது, காந்த அழுத்தம்னு சொல்றீங்க. அது எனக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அதான் நீங்க அப்படி அவ்வளவு சீக்கிரம் கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்க. நீங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு தோணுது. அதுக்கெல்லாம் நீங்க நேரடி பயிற்சியில காந்த தத்துவம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் புரிய மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது நீங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரிங்க. நேர்ல வரணும்னா எப்ப வரலாம், எங்க வரலாம்னு சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா வரோம். நான் அம்மாட்ட, நம்ம அனார்கலி அம்மாட்ட நம்பர் வாங்கிக்கிறோம் சொல்லியிருக்கேன். அவங்க உங்களுக்கு அவங்க கேளுங்க எல்லாம் சொல்லுவோம். ஓகேங்க ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த குரூப்ல ஐயாவோட பயிற்சிக்கான தகவல் எல்லாம் போஸ்ட் பண்றோமா, நீங்க பாத்துட்டே இருங்க. இப்போ கூட கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். கன்னியாகுமரி, அது பாருங்க. ஆமா, கன்னியாகுமரியில ஜனவரி 31
February 2, February 3 நடக்குது. நீங்க 3 நாள் அங்க வாங்க. ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு இடத்துல பயிற்சி சந்திப்பு இருக்கு. வாங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க போடுவாங்க, நீங்க வாங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. சிறந்தது ஒரு கேள்வி. இது நல்ல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அனார்கலியம்மா நீங்க பேசலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, பார்வதி அம்மா. ஐயா அவர்களுக்கும் நன்றி. உண்மையிலேயே ஐயா அவர்களின் வகுப்பில் நாம் தொடர்ந்து பயணிக்கும் போது நமக்கான பல புரிதல், நிச்சயமாக நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு பதில் ஐயா அவர்களினால் நமக்கு புரிய வைக்கப்படும். ஐயா அவர்கள் பர்சனல் ரெக்வஸ்டா சொல்லியிருக்காங்க. இப்ப அம்மா கேட்ட மாதிரி உங்களோட தொடர்ந்து பயணிக்க இப்ப கோயம்புத்தூர்ல ஐயா என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் ஆனந்த யோகம் குரூப்ல இருக்கிறவங்கள ஒரு 20 பேரை நீங்க செலக்ட் பண்ணி 3 days ப்ரோக்ராம் கோயம்புத்தூர்ல வேதாத்திரிய கிராமத்துல நடக்க இருக்கிறோம். தமிழ் ஆனந்த யோகா யார் ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க ஐயா கிட்ட தேடலில் இருந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய உயர் தவமாக அவர்களுக்கு பல்வேறு வகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு ஐயா எனக்கு சொன்னாங்க. சோ நான் உண்மையிலே உங்க இப்ப பார்வதி அம்மா மாதிரி யார் யார் விரும்புங்களோ அவங்க எல்லாரும் ஐயாக்கு ஒரு டேட்டு சொன்னோம்னா அவங்க நமக்காக அந்த சிறந்த வகுப்பை நடத்தி தர ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நாம் இணைய வேண்டும். யார் யாருக்கு தேடல் இருக்கோ நிச்சயமாக இணைந்து பயன் பெறுவோம். குறிப்பிட்டு ஒரு 20 அன்பர்கள் ஐயா செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக அனைவரும் இணைந்து ஐயாவிடம் நம்ம குருமகான் கிட்ட செய்யற மாதிரி நன்மணி ஐயா அவர்களின் தலைமையில் தமிழ் ஆனந்த யோக குரூப் அங்க போயிட்டு நிச்சயமாக நம்முடைய தேடலுக்கு நிறைய ஒரு பதில் கிடைக்கும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். மிக்க நன்றி ஐயா. இன்றைய வகுப்பு நீங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த சமாதானம் சமாதானம் சமாதானம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த சமாதானம் இருந்தால் நிச்சயமாக நாம் தவம் தற்சோதனையில் சிறந்து விளங்க முடியும் என்பது நல்ல ஒரு புரிதலாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா சாட்ல. பொருளுக்கு கொடுக்கிற மரியாதை கூட மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க ஐயா. நீங்களும் அப்படித்தானே கேட்கறவங்களும் பொருளுக்கு தானே மரியாதை கொடுக்கறாங்க. இப்போ கேள்வி கேட்டவரே அதான் பொருளுக்கு கொடுக்கிற மரியாதை மனுஷனுக்கு கொடுக்கல, அதான் மாயா. இப்போ உங்க வீட்டு ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், பெரிய கார்ல விலை கூட கார்ல வந்தா அவங்களை எப்படி வரவழைக்கிறது? அதே ஒருத்தர் ஸ்கூட்டர்ல சைக்கிள்ல வந்தா எப்படி வரவேற்கிறது? ஏன்? இதான் நம்ம மாயா. பணம் தான் எல்லாம். மனுஷனை பார்க்கறது இல்லை. அது காரணம் தன்னே உணர்ந்தவன் அப்படி செய்ய மாட்டான். தன்னே உணர்ந்தவனுக்கு எல்லாம் சமம். அவனுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை. அதான் சொன்னேன், இந்த ஸ்கேலை காட்டி சமநிலைக்கு மனசு வந்துருச்சுன்னா யாரையும் உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ பார்க்காம அவனுக்கு ஏழையும் ஒண்ணுதான், பணக்காரனும் ஒண்ணுதான். இது காரணம் தன்னை உணராத காரணம். பொருளுக்கும் பணத்துக்கும் கொடுக்கிற மரியாதை மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. அந்த மனம் கொடுக்காது. ஏன்னா அந்த மனம் அதுவால் ஆனது. போலி கௌரவம்னு சொல்லுவாங்க, ஃபால்ஸ் பிரிஸ்டீஜ். எல்லாருடைய மனசுலையும் போலி கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோம், அடுத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக செய்யறோம். அப்போ அது அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் மாறும். நீங்க உங்களை உணர அந்த அனுபவ அறிவு உங்களை மாத்திடும். அதான் ஒரே ஆன்சர். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ரெட்மி 9 நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாயிடம் கேள்வி கேட்கலாம். நான் இதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஐயாக்கு போடணும்னு நினைக்கிறேன். ஐயா கேட்கட்டும், சாமி கேட்கட்டும். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? இந்த நான் யாருங்கிறதுல ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. இப்ப நான் யாரு கேட்டா, என்னுடைய நம்மளுடைய தொழிலை சொல்றோம், நம்மளுடைய பதவியை சொல்றோம், அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்றோம். அப்ப அது நான் இல்லைன்னு தெரியுது. நான் இல்லை, அப்ப அது புறத்தோற்றம் அப்படின்னு அகநோக்கி போகும்போது, அந்த அகநோக்கி போகும்போது உள்ள இருக்கிற அந்த இறைநிலையை தான் நான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த புறத்தோற்றத்தில் இருக்கிற பதவி, பேரு நான் இல்லை, உடம்பு நான் இல்லைன்னா உள்ள இருக்கிற இறைவன் தான் நான் நம்ம உணர்றோம்னா,
இந்த வெளியில இருக்கிற நான் இல்லைங்கிறதையும் உள்ள இருக்கிற நான்கிறதையும் உணர்ற இந்த நான் யாருயா? அதான் அந்த இறைவன். அதாவது எது எழுச்சி பெற்றிருக்கும். அப்ப இதுக்குள்ள டெப்தா போகணும். நீங்க கேட்கிற கேள்வி அருமையான கேள்வி. அப்ப டெப்த்ல போக வேண்டியிருக்கு. அப்ப டெப்த்ல போய் தான் நான் உங்களுக்கு விளக்கணும். நீங்க டெப்த்ல புரியணுமானா நீங்க என் கூட ஒரு 3-4 நாள் இருக்கணும். சரி சரி. அது ஒரு வரியில ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்க சரிங்க. ஆமா, டக்குன்னு நான் சொல்லிடுவேன் உங்களை. அப்புறம் நீங்க அது உங்களுக்கு புரியாததுனால பலபடி ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்படிதான் கேட்கணும். குரு சீடன் பாரம்பரியமே கான்வர்சேஷன். சத் சங்கத்துல ரொம்ப நேரம் இருக்கணும். ஒரு 3 நாள் 72 hours அங்கேயே படுத்து அங்கேயே பேசி நைட்ல கூட டிஸ்கஷன் நடக்கும். அது அம்மாக்கெல்லாம் நல்லா அனாரக்கிளி அம்மாலாம் நிறைய வாட்டி வந்திருக்காங்க. நீங்க வாங்க, நல்லா சிந்திப்போம், தெளிவடைஞ்சிடும். சரிங்க. நல்ல கேள்வி ஐயா. நீங்க கேட்ட கேள்வி வெரி இன்டெலிஜென்ட் கொஸ்டின். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்விங்க. அது இதுவும் பெரிய பதிலா இருந்தா அப்புறம் பேசிக்கலாங்க. அதாவது ஆன்மீகம் என்பது அறிந்து கொள்வதா இல்லை அறிந்ததிலிருந்து விடுதலை பெறுவதாங்கய்யா? ஆன்மீகம் என்பது என்ன இருக்கோ அதை அறிவது. ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அறிந்து வேண்டும் விடுதலை இருந்தாலும் அது வேற. புறத்தே அறிந்திலிருந்து விடுபட்டீர்கள் ஆனால் அகத்தை அறிய முடியும். அப்ப எந்த அறிவிலிருந்து நீங்க விடுபடணும்னா வெளியிலிருந்து பெற்ற அறிவு, படிச்சதுனால, அனுபவத்தினால, அந்த அறிவிலிருந்து நீங்க விடுபட்டாதான் உள்ள அறிவுக்கு போக முடியும். ஆமா, நீங்க சொல்ல அப்படி ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அறிந்ததுலாம் விடுபடணும். எதுக்கு விடுபடணும்? அறியாதது அறிவதற்கு அறிந்தது விடுபடும். சிறப்புங்க, அருமைங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இத்துடன் நிறைவு செஞ்சுக்கலாங்களா?